விழிப்புணர்வு. அதாவது ஒரு செயல் நடக்கும் பொழுது நிகழ்காலத்தில் முழு கவனத்துடன் இருப்பது தான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வாக இருக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். வேறு எந்த சிந்தனையும் வராமல் முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணி நிகழ்காலத்தில் மனதை கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் தியானம். ஓகேங்களா? அது மூச்சு பயிற்சியின் மூலம் மூச்சை கவனித்து தியானம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நடக்கும்போது நடக்கிறதுல உங்களுக்கு கவனம் இருக்கணும். ஓடும்போது ஓடுறதில் கவனம் இருக்கணும். எழுதும்போது எழுத்தில் கவனம் இருக்கணும். வண்டி ஓட்டும்போது வண்டி ஓட்டுறதில் உங்களுடைய முழு கவனமும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். உங்கள்கிட்ட என்ன நிறை இருக்குது, குறை இருக்குதுன்னு புரிய வரும். அதுக்கு தான் விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வோடு இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே உணர்வுபூர்வமாக தெரிய வரும். இல்லாட்டி அடுத்தவங்க சொன்னால் அது ஒரு தகவலாக தான் இருக்கும். அது உங்களுக்கு புரிதலுக்கு வராது, லேட்டாகும் வரத்துக்கு. அதனால தான் விழிப்புணர்வோடு இருங்க. முதல்ல நினைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். விழிப்புணர்வு நாளாக நாளாக கூடிக்கிட்டே வரும். விழிப்புணர்வு தான் உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரே